ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிரீஸில் இருக்கிற ஒரு மியூசியம், ஏத்தன்ஸில் இருக்கிற ஒரு மியூசியம், அங்கே இருக்கிற ஒரு பொருட்கள், என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, மியூசியம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கோயில், அவங்களோட பழைய கோயில் ஒன்று, அதை கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மியூசியம்குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பாத்திரம், வெசல்ஸ், என்னென்ன வெசல்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற வெசல்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண காயின்ஸு, டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே டெக்கரேட்டிவ்க்காக வச்சுருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே அந்த கப் அண்ட் சாசஸ் மாதிரி, டீ குடிக்கிறதுக்கான கப், அந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளார ஒரு மண்டை ஓடு இருக்கும். இது ரொம்ப க்ளோஸாக பார்த்தா மட்டும் தெரியும், இது அந்த காலத்தில் பிறந்த ஒரு குழந்தையோட மண்டை ஓடு. தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சேம் டெக்கரேட்டிவ் ஸ்டப்ஸ். இதெல்லாம் வந்து பாத்திரங்கள், அவங்க சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள், இதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், சாப்பாடு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண யூனிட்ஸ். தவா, நம்ம இந்த காலத்து தவா மாதிரி ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும். இது அந்த டீ காஃபி போடுறதுன்னு நினைக்கிறேன், இது சரியாக தெரியல. ஸோ ஏதோ மாதிரி தான் இருந்தது. பேர் பார்த்தா கூட எனக்கு சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாமே ரொம்பவே ஒரு எம்ப்ராய்டரிங் மாதிரி, அந்த ஒரு டிசைன்ஸ், என்ன சொல்லுவாங்க, என்கிரேவ் டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ் இதெல்லாமே. இது தவா மாதிரி இருக்குது. அது சட்டி, நம்ம குழம்பு சாமான்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து பிக்சரோடு இருக்குது. ஏன்னா வெரி குட் குவாலிட்டி வேறு. அது பார்க்கும்போதே தெரியுது.
இது அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் இயர்ஸில் எப்படிலாம் அவங்க வந்து டெவலப் ஆகிருக்காங்க காயின்ஸு அப்படின்றது எல்லாமே இதில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது அதோட எக்ஸ்டென்ஷன். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தனன்ஸ்னு சொல்லிட்டு. இது அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ், அதோட 3D வியூ அது எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இப்போ அதே மியூசியமில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கோயில் ஒன்று சொல்லியிருந்தால அந்த கோயில் இங்கேருந்தே பார்க்க முடியும். அதோட வியூவை நான் கவர் பண்ணியிருப்பேன், அதையும் காமிக்கிறேன். இது வந்து அந்த பார்த்னன் டெம்பிளோட பேக் சைடு எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்காவான ஒரு 3D செட்டப் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த கோயில், இதுதான் நான் சொன்னது கோயில். நான் ஜூம் அடித்து எடுத்தேன் இந்த வீடியோவை. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நடந்து போகிற வழியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது வந்து ஒரு ஆமை ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் மாதிரி ஏதோ விழுது, அதை மட்டும் சாப்பிடுது. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு தெரியுது அது பழுத்து இருக்குது அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுது. அதை கவர் பண்ணிடலாம். இதெல்லாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது பாட்டு சுற்றிகிட்டே தான் இருக்கும், யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அது அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு ஆன் தி வேல பார்த்தது. ஸோ இதுதான் அந்த கோயில். ரொம்பவே நல்லா இருக்குது, இன்னமும் நல்லா இருக்குது. மற்ற இடத்துலலாம் டேமேஜ் ஆகிட்டு பில்லர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video.